ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம 63 நாயன்மார்களில் 4வது நாயன்மார் பற்றிய ரகசியத்தை பார்க்க போகிறோம். இந்த ரகசியங்களை நம்ம சொல்லி ஃபைனலாக நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் உள்ள அந்த உலக நாடக சக்கரம் பற்றி விளக்கம் கொடுக்கலாம். அப்போ அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் தலைப்பு என்ன அப்படின்னா, நான் இருக்கல அமர் நீதி நாயனார் அப்படின்னு. அப்போ அமர் அப்படின்னா ஒரு இடத்துல அமர்ந்து நீதியை நிலைநாட்டியவர் அப்படின்னு அவருக்கு பெயர். அப்போ உண்மையிலே அமர் நீதி நாயனார்னு ஒருத்தர் இருந்தாரா அப்படின்னா கிடையாது. அமர்நீதி நாயனார்னு அமர்நீதி மட்டும் கிடையாது, பக்தி மார்க்கத்தில் சொல்லக்கூடிய அந்த 63 நாயன்மார்களுமே மனிதர்கள் கிடையாது. ஒரு கதை அம்சத்திற்காக சொல்லப்பட்ட ரகசியங்கள் தானே ஒழிய அப்படி ஒரு நபர் இந்த உலகத்தில் வாழலை. அப்போ அந்த நபர்கள் யார் என்ன அப்படின்னா, இந்த பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள்னு சொல்லக்கூடிய பிரம்ம குமாரிகள் ஆன்மீக ஆசிரமத்தில் ஒரு நியமம் கொடுக்குறாங்க. அந்த நியமம், அந்த விதிமுறைகளை பின்பற்றிய நபர்கள் தான் அமர்நீதி நாயனார். அப்போ நம்ம ரெகுலராக கொஞ்சம் ஒரு சில நாயன்மார்கள் பற்றிய ரகசியங்கள் பார்த்துக்கிட்டு வரோம். அப்போது நான் ப்ரீவியஸாக நான் போட்ட நாயன்மார்கள் பற்றிய ரகசியங்கள் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த 3 நாயன்மார்கள் பற்றிய ரகசியத்தையுமே நான் லிங்க் கொடுக்குறேன். அதை பார்க்காதவங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இல்லை நீங்கள் இந்த சேனலில் பிளேலிஸ்ட்டை நீங்கள் சர்ச் பண்ணி கூட அந்த நாயன்மார்கள் லிஸ்ட் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சரி, அப்போ நம்ம இன்னைக்கு அமர்நீதி நாயனார் பற்றிய ரகசியத்தை பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல அமர்நீதி அப்படின்னா பெயர் கிடையாது. அமர், ஒரு இடத்துல உட்கார்ந்து நீதியை நிலைநாட்டியவர். உண்மையிலேயே ஒரு இடத்துல உட்கார்ந்து நீதியை நிலைநாட்டியவரா அப்படின்னா அப்படி கிடையாது. அதுல ஒரு உட்கருத்து இருந்து அந்த கருத்துக்களை சொல்றதுக்கு தான் அமர்நீதி நாயனாரை அவங்க எடுத்துட்டு வராங்க. அதுல உள்ள கருத்துக்களை தான் நம்ம பார்க்கணும். இப்படி ஒரு நபர் இருந்தாரா, அவருடைய குடும்ப வம்சங்கள் இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்றது, அவர் எங்க பிறந்தாரு, அவருடைய இயற்பெயர், அதெல்லாம் எதுவுமே உண்மை, அவரே உண்மை கிடையாது. வேற அவர் எங்க பிறந்தாருன்னு சொல்றது என்ன உண்மை வகையில பொருந்தும். சரி, நம்ம அப்போ டைரக்டா வீடியோக்கு போகலாம். அந்த அமர்நீதி நாயனாருடைய வரலாற்று கதைகளை சொல்லி அதன் பிறகு நம்ம விளக்கம் கொடுப்போம், அது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அமர்நீதி நாயனார் ரகசியம் என்ன அப்படின்னா, ஒரு சிவ தொண்டன் ஒருவர் இருக்கிறாரு. எந்த ஊரோ எந்த பெயரோ நமக்கு அது தேவையில்லை, நம்ம கான்செப்ட் சாரத்தை மட்டும் பேசிக்குவோங்க. சிவ தொண்டன் ஒருவர் இருக்கிறாரு. அவர் சிவனுடைய அடியவர்களுக்கு மற்றும் அவருடைய குடும்ப சகிதங்களுக்கு அவர் நிறைய பணிவிடைகள் செய்துட்டு வராருன்னு வைங்களேன். அரும்பெரும் பணிகளை அவர் செய்துட்டு வராது. குறிப்பா சிவ தொண்டர்களுக்கு இது வேதங்கள் எழுதினவங்களே அழகா எழுதியிருக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் அசிங்கமாகவும் எழுதியிருப்பாங்க. அது இந்த வீடியோவில் நம்ம பேசுறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. அவரு ஒரு துணி மாரி அடிச்சு கொடுப்பாரு. என்ன துணி அப்படின்னா கோமணம் கட்டி கொடுப்பாரு. எல்லாரும் கோமணம் தச்சு ஒரு தொழில் மாரி வச்சு சிவனுடைய தொண்டர்களுக்கு கோமணம் வச்சு அவர் ரெடி பண்ணி கொடுப்பாரு. கோமணம் கூட கட்ட முடியாதவங்க தானே சிவ தொண்டர்களாக இருக்கிறாங்க. அதனால கதை தான், உண்மை கிடையாது. அது இன்னும் கேட்டீங்கன்னா தன் உயிருக்கும் மேலானத இறைவன் புரிந்து கொண்டதே கோமணம் தான். சிவன் இருக்கிறார்ல, அவருக்கு மிக உயர்ந்ததாக வைத்தது, அவருக்கு சமமானது கோமணம் பாருங்க. அப்ப இப்படி சொல்லும்போது சிவலிங்கத்தை ஏன் ஆணினுடைய அப்படின்னு சொல்ல மாட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா சொல்லலாம். ஏன்னா வேதமே இப்படிலாம் எழுதி வச்சிருக்கிறாங்க இந்து மதங்கள்ல. சரி, அப்போ அவரு சிவனுடைய தொண்டர்களுக்கு, சிவனுடைய சிவாடியார்களுக்கு என்ன பண்ணுவாரோ கோமணம் கட்டி அது ரெடி பண்ணி கொடுப்பாராம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு உணவளிக்கிறது, அவங்கள சத்திர சாவடிகள்ல தங்க வைக்கிறது, அப்படின்னு நிறைய செயல்களை செய்தது போல அந்த அமர்நீதி நாயனாருடைய வரலாறு கதைகள் வரும். சரி, அதோட நின்றல. அதுக்கப்புறம் நிறைய சிவ தொண்டுகளை செய்யறது வாங்குறது நிறைய விஷயங்கள் அவரும் பண்றாரு. அவருடைய ஃபேமிலி நபர்களையும் அதுக்கு பண்ண வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி கதை நகருதுன்னு வைங்களேன். அப்போ இவருடைய அந்த பக்தி நிலையை பரிசோதனை செய்யறதுக்காக அவர் யாருக்கு அடியவராக இருக்கிறாரோ அந்த அடிமைக்கு அந்த தலைவனாகிய அந்த இறைவன்
சிவபெருமான் சிவன் என்ன பண்றாருன்னா ஒரு சிவாடியவர் மாரி ஒரு வயதான முதியவர் போல ஒரு தோற்றமடிச்சு வாராரு இந்த அமர்நீதி நாயனாரை செக் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு. கதை தான், உண்மை கிடையாது. அப்போ அவர் செக் பண்ண வர்றாரு. செக் பண்ண வர்றவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவரு வந்து ஒரு கம்பு ஒரு ஒரு கொம்பு மாரி கையில கொண்டு வராரு, குச்சி மாரி. அந்த குச்சியில வந்து 2 கோமணம் கட்டி கொண்டு வருவார். கதை அமைப்பு தான் பாருங்களேன். அப்போ அவர் அந்த 2 கோமணத்தோட அந்த குச்சி கையில எடுத்துட்டு அவர் வீட்டை நோக்கி வராரு, அமர்நீதி நாயனார் வீட்டை. அவர் வீட்டில் வந்து கதவு தட்டி அப்படியே அவர் அமர்நீதி நாயனார் திறக்கும்போது அந்த சிவனுடைய அடியவர்ன்னு சொல்லிட்டு வர்ற சிவன் தான் அந்த வேஷத்துல வராரு. அவர் கையில அந்த இருக்கிற கொம்புல 2 கோமணம் இருக்கிறத பார்த்து பிறகு அவருக்கு அந்த சிவத்தொண்டனுடைய காலில் அமர்நீதி நாயனார் விழுந்து சாஷ்டாங்கமா ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாரு. அப்போ நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேன், எனக்கு உன்னால் முடிந்த உதவியை செய்யணும்னு அமர்நீதிட்ட கேட்குறாரு. அமர்நீதி, நான் இங்கே ஒரு பெரிய சத்திரம் மாதிரி கட்டி வச்சிருக்கிறேன், சிவனுடைய அடியவன் தான் நானும், நான் நிறைய ஆடைகளும் வச்சிருக்கிறேன், உங்களுக்கு நீங்க உங்க வசதி போல இருந்துக்கலான்னு அவர் அமர்நீதி சொல்றாரு. அதை கேட்ட அவரு சிவன் தான் சிவன் தொண்டவராக வாராரு வயது கடந்து. அப்போ அவரு வந்து சரி நான் இப்போ போய் குளிச்சுட்டு வரேன் நான் ஆற்றுல, அப்போ எனக்கு 2 கோமணம் இருக்கு, ஒரு கோமணத்தை உங்ககிட்ட தாரேன், இன்னொரு கோமணத்தை நான் போட்டுட்டு போறேன், நான் போய் குளிச்சுட்டு வரேன், மேபி மலைகள் எதுவும் வரலாம், அதனால நான் இப்போ தர்ற இந்த ஒரு கோமணத்தை நீ பாதுகாப்பா வை, மிஸ் பண்ணிடாத, பாதுகாப்பா வைன்னு சொல்லிட்டு போறாரு. அப்படி கதை தான், அமைப்பு தான். அதை சிம்பிளாவே சொல்லியிருக்கலாம், சிம்பிளா சொல்ல தெரியாதனால அப்படி சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன். அப்போ அவரு சிவன் என்ன செய்யறாரு அப்படின்னா அவரு அடியவர் வேஷத்துல இருக்கிறாரு, போய் குளிச்சுட்டு அவரு மலையை அவரே வர வைக்கிறாரு. அத மலையில நனைஞ்சிட்டு அவரு அமர்நீதி நாயனை ஏதோ ஒரு இடத்துல ஒரு பாக்ஸ்ல மறைச்சு வைக்கிறாருன்னு வைங்களேன். அப்படி மறைச்சு வைக்கிறத மாயமாக மறைய செய்யறாரு. ஏன் இந்த அமர்நீதி நாயனாரை சோதனை பண்றதுக்குன்னு சொல்லி கதை வருது. வந்து கேட்கும்போது நான் நினைஞ்சிருக்கிறேனே, நான் தந்த அந்த 2வது கோமணத்தை தான் கேட்கும்போது அமர்நீதி போய் பார்க்குறாரு, அங்கே என்னது இல்லை, சிவன் தந்த அந்த அடியவர் தந்த கோமணம் இல்லை. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைகள் அப்படியே நகர்ந்து எனக்கு சமமான கோமணம் நீ எனக்கு கொடு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என்கிட்ட நிறைய கோமணம் இருக்கு, நானே நிறைய அடியவர்களுக்கு கொடுக்குறேன், அது கிடையாது, எனக்கு நான் தந்த என்னுடைய மிக உயர்ந்த அந்த கோமணம் எனக்கு வேணும், ஏன்னா கோமணம் எனக்கு சமமானதுன்னு சொல்றாரு. அப்போ எதை சொல்றாரு, நான் அந்த பிரம்மகுமாரிகள் ரீதியாக விளக்கம் கொடுக்கும்போது நீங்க புரிந்து கொள்ளலாம். அப்போ அந்த கோமணத்தை வந்து அவர் கேட்குறாரு, அது மிஸ் ஆயிடுச்சுங்க, சரி அப்போ நான் இந்த கோமணத்தை தாரேன், இதுக்கு ஈடாக என்னுடைய கோமணத்தை நீ தந்ததான் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு வைக்கும்போதும் அவர்கிட்ட நிறைய கோமணங்களை வரிசையாக வைப்பார். எதுவுமே அந்த ஒரு கோமணத்துக்கு ஈடாகாது. அப்புறம் அவர்கிட்ட இருக்க நகை நட்டு பண்ட பாத்திரங்கள் அவருடைய பத்திரங்கள் எல்லாத்தையுமே வைக்கிறாரு. எல்லாத்துக்குமே அது என்ன அடிப்பணியல, இன்னும் அந்த சிவன் வைத்த அந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஜஸ்டிஸ் தராசனுடைய ஒரு பக்கம் கீழே தான் இருக்கு, இவரால் ஈடு கொடுக்க முடியல அப்படின்னு கதையின் நகருது அமர்நீதி நாயனார் வரலாறு. அப்புறம் கடைசியாக இனி எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அமர்நீதி நாயனார், அவருடைய ஒரு குழந்தை, அவருடைய மனைவி 3 பேருமே ஏறி அந்த தராசுல அமர்ந்து இருக்கிறாங்க. அப்போ அந்த கோமணத்துக்கு ஈடாகுது. அப்போ அவரு இப்படின்னு சொல்லி கதை நகரும். கதையினுடைய அமைப்புகள் வந்து ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துறதுக்கு தான் அந்த கதையை எடுத்துட்டு போறாங்க. அதுக்காக அப்படி ஒரு கதை நடந்ததான்னு நம்ம ரொம்ப மண்டை போட்டு யோசிக்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது. நீங்க இந்த பிரம்மகுமாரிகள் ஞான இந்த இயக்கத்துல போய் நீங்க நன்மை அடைந்தாலே நீங்க முழு ஞானங்களை தெரிந்து கொள்ளலாம். அப்போ இதுதான் கதை. இந்த அமர்நீதி நாயனாருடைய கதை இப்படிதான் வருது. இப்படி அந்த கோமணத்துக்கு ஈடாக தன்னையும் தன்னுடைய மனைவி குழந்தைகளையும் தராசுல ஏற்றி வைத்ததுனால அமர் நீதி நாயனார்னு சொல்லிட்டு 63 நாயன்மார்கள்ல இவரும் ஒருவர்னு சொல்லிட்டு கதை சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் யாரு பார்த்தா, இந்த சம்பவங்கள் எப்படி பார்த்தாங்க அப்படின்னா தெரியாது. இது ஏதோ ஒரு காலத்துல ஏதோ அப்படி இப்ப இருக்கக்கூடிய ரொம்ப செல்வ செழிப்பான நாயனார்கள், இப்ப இருக்கக்கூடிய அந்த சிவனுடைய பக்தர்கள் அடியவர்கள் கூட அப்படி கிடையாது, முன்னாடி அப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு கதை தான் உண்மை கிடையாது. சரி, அப்போ அப்படி கதை அமைப்புகள் பார்த்தது போலவே கதைகள் எழுதியிருப்பாங்க. அப்போ அந்த கதைகள் எப்படி வந்ததுங்கிறத நம்ம இப்போ பார்த்துருவோம். ஏன்னா நீங்க யூடியூப்லாம் சர்ச் பண்ணீங்கன்னா அமர்நீதி நாயனார்னு போட்டாலே நிறைய வருது. அப்போ அதுல எதுவுமே ரகசியங்களை சொல்லியிருக்க மாட்டாங்க, கதைகள் இருக்கும்.
அமர்நீதி நாயனார்னு ஒருத்தர் இருந்தாரா, அவருக்கு சிவன் இப்படி அடியவர் வேஷத்துல அவரை செக் பண்ணாரா, அப்போ இவருடைய அந்த அப்படின்னு சொல்லி ஒரு கதை அதுக்கப்புறம் சிவன் அவரை அவருடைய பக்தி நிலையை பார்த்து மெச்சி கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு கதை வரும். இதெல்லாம் நம்ம ஏரியாவில் உள்ளவங்க இப்ப இருக்கக்கூடிய கலியுகத்துல செய்ய முடியாதனா செய்ய முடியும். இதை கதைன்னு சொல்லி வர்றதுனால இதை யாரும் கண்டுகொள்வது கிடையாது. ஏன்னா இப்ப யாருமே உண்மை பக்தி செய்யறதும் கிடையாது. உண்மை பக்தினாலே என்னதுன்னு தெரியாம இருக்கிறதுனால இவ்வளவு குழப்பங்கள் போயிடுச்சு. இப்ப நம்ம பிரம்மகுமாரிகள் அடிப்படையில இந்த அமர்நீதி நாயனார்னா யாரு, இதனுடைய உட்கருத்து என்னங்கிறத நான் இப்போ ஒரு விளக்கம் கொடுக்கிறேன், நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. பாருங்க, சூப்பரான ஒரு பட விளக்கம். இந்த பட விளக்கம் கொடுக்கறதுக்கு தான் நம்ம அமர்நீதி நாயனாரை கொண்டு உள்ள விடுறோம். சரியா? அதுக்காக தான் நம்ம இவ்வளவு நேரம் இந்த ஒரு 10 மினிட் வீடியோ ஓடிடுச்சு பாருங்களேன். 10 நிமிஷமும் அமர்நீதி நாயனாருடைய வரலாற்று கதைகளை நம்ம சொல்லியாச்சு. இது நீங்க யூடியூப்லயே சர்ச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு கிடைக்கும். நான் கூட ஒரு சின்ன டவுட்டுக்கு பார்த்துருக்கிறேன். அதுக்கு என்னன்னா, நம்ம இந்த வேதத்தெல்லாம் படிச்சு வச்சுட்டு நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணலனாக்கி ப்ராப்பரா பேச முடியாது. நானுமே ஒரு சின்ன ப்ரிப்பேர் பண்ணி தான் நான் யூடியூப்ல பார்த்துட்டு தான் வரேன். இது யூடியூப்ல எல்லாருமே ஒரே கான்செப்ட்ல நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா சரசரன்னு அந்த ட்ரெண்டிங்ல வந்துகிட்டே இருக்கும். ஷார்ட் வீடியோஸும் வரும், லெங்க்தி வீடியோஸும் வரும். நான் சொன்ன இதே கதை அமைப்புகள் தான் இருக்கும். இதை தாண்டி மேலேயும் கீழேயும் போகாது. 100 யூடியூப்பருக்கு மேல இந்த வீடியோ போட்டிருக்கிறாங்க. இதை மட்டும் தான் அவங்க போட முடியும். நான் இப்போ ஒரு 10 மினிட் வீடியோ போட்டிருக்கிறோம்னா இந்த 10 மினிட் நான் போட்ட வீடியோனுடைய விஷயங்கள் மட்டும்தான் அவங்களால போட முடியுமே ஒழிய இனி நான் சொல்ல போறத அவங்களால சொல்ல முடியாது. நான் சொல்ல போறதை இப்ப சொன்னா மட்டும்தான் அவங்க ரியல் யூடியூப்பர். சரியா? இப்ப நம்ம பேசுறோம், நம்ம இதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துரும். ஏன்னா நம்ம இதை கொடுக்கறதுக்காக தான் அமர்நீதி நாயனாருங்கிற இந்த யூடியூப் இந்த வீடியோவை நம்ம இப்ப போஸ்ட் பண்றோம். சரியா? அப்ப நீங்க பாருங்க, இந்த உலக நாடகம் மொத்தம் 5000 வருஷம் தான். அப்ப நீங்களும் நானும் நம்ம இதுல இருந்து பேசுறோம்ல, உலக நாடகம் ஆகி 5000 வருஷத்துக்குள்ளதான் உட்கார்ந்து இருக்கிறோம். அப்ப இந்த உலக நாடகம் மொத்தம் 5000 வருஷம் தான். இந்த உலக நாடகம் இப்ப நீங்களும் நானும் இருந்தோம். நம்முடைய முன்னாடி நடந்த சம்பவங்கள் நம்ம தெரிந்து கொள்றது தானே நம்ம அறிவியலை சொல்லுவோம், ஆன்மீகத்தை தேடி பார்ப்போம். எங்க தேடினாலும் எந்த அறிவியலை நீங்க உள்நோக்கி போனாலும் கூட இறைவனுடைய சத்தியத்தன்மை உங்களுக்கு தெரியாத வரைக்கும் அது ஒரு மாயை போலவும் ஒரு 10ஓட 11 தான் இருக்கும். ஆனா அந்த 10லும் நம்பர் 1ல 1 இருக்கும். அதுதான் ரியல் ஆன்மீகம். எந்த எந்த குருமார்களும் எந்த சாது சன்னியாசிகளும் சொல்ல முடியாத ஒரு ரகசியத்தை தான் நீங்க இப்ப இதை பார்க்க போறீங்க. உலக நாடகம் மொத்தம் 5000 வருடம். அதுல முதல் பாதி இதே உலகம் தான் இருக்கும், அடுத்த பாதியும் இதே உலகம் தான் இருக்கும். அந்த முதல் பாதியில சொர்க்கமாகவும் அடுத்த பாதி நரகமாகவும் இந்த பூமி தான் இருக்கு. அப்ப இதே பூமியில தான் 2500, ஏன்னா 5000த்துல பாதி என்னன்னா 2500 வருடங்கள் தான். அப்ப அந்த 5000 வருடம் உலக நாடகம் 5000 வருடம், அதுல பாதி சொர்க்கம் பாதி நரகம்னு இதே பூமியில தான் இருந்திருக்கு. அப்போ நம்ம இப்ப அந்த 5000 வருஷத்துல நாம இப்ப எங்க இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம இப்ப கடைசி 10 வருஷத்துல தான் இருக்கோம். அப்ப அந்த கடைசி 10 வருஷத்துல நாம இருக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் இருந்துச்சுன்னா, நான் சொன்னோம்ல உலகம் 5000 வருடம். இந்த 5000 வருடத்துல முதல் பாதி சொர்க்கம் அடுத்த பாதி நரகம்னு இந்த உலகம் இருக்குது. இந்த முதல் பாதியில வாழ்ந்தவங்க யாரு அப்படின்னா, ஆதி மனிதர்கள்னு சொல்லுவாங்கல்ல, பைபிள்ல ஆதாம் ஏவாள்னு சொல்லுவாங்கல்ல. அறிவியல் குரங்குல இருந்து ஆதி மனிதன்கள்லாம் வந்தான்னு சொல்றாங்கல்ல. அப்போ அதே போல நம்ம இந்து மதங்கள்ல ஆதினா முன்னோர்கள், நம்முடைய ஆதி மனிதர்கள். அப்போ இந்த உலகத்தில் முதலில் தோன்றியவர்கள் அவர்கள். நம்ம இந்து மதங்கள்ல தெய்வ வழிபாடெல்லாம் பண்றோம்ல, அது யாருன்னு நீங்க சொல்லி கேட்டீங்கன்னா அது நம்முடைய மூதாதையர்கள், முன்னோர்கள்னு சொல்லுவாங்க. ரியலாகவே அவங்க நம்முடைய மூதாதையர்கள் தான், முன்னோர்கள் தான். அவங்க எல்லாரும் எங்க வாழ்ந்தாங்க அப்படின்னா நம்முடைய குடும்பக்காரங்கன்னு சொல்லுவாங்க, நம்முடைய குடும்ப தெய்வம்னு சொல்லுவாங்கல்ல. அவங்க எல்லாரும் இப்ப முன்னாடி எங்க வாழ்ந்தாங்கன்னா இந்த பாதி சொர்க்கத்துல இதே பூமியில் வாழ்ந்தவங்க தான். ஏன்னா அவங்களும் நம்மளை போல உடல் வாகுதான் இருக்கும், கொஞ்சம் தெய்வீக குணங்கள் போல கொஞ்சம் சக்திகளும் இருக்கிறது மாதிரி இருக்கும். அவங்க நம்ம இதே பாரதத்துல வாழ்ந்த நம்முடைய தாத்தா பாட்டிகள் மாதிரி தான், நம்முடைய பாட்டன் பூட்டன் தான் அவங்கெல்லாம் இதே பாரத இந்த 5000 வருடத்துல இன்றிலிருந்து 2500 வருஷத்துக்கு முன்னால 2500 வருடங்கள் வாழ்ந்தவங்க. அப்போ அவங்கதான் இப்ப நம்ம கோயில் தெய்வங்களாக வச்சிருக்கிறோம். அவங்கெல்லாம் இப்ப எங்க போயிட்டாங்கன்னா செத்து போயிட்டாங்க, உண்மைதான். ஆனா நம்ம இந்து மதத்துல என்ன பிலீவ் சிஸ்டம் ட்ரஸ்ட் இருக்கு அப்படின்னா,
மறுபிறவி ரீபிரத் ரகசியங்கள் வச்சிருக்கிறோம்ல. அப்போ அவங்க 1வது பிறவி, 2வது பிறவி, 3வது, 4வது, 5வது, 6வது இங்க ஒரு 21 பிறவி எடுப்பாங்க. அதுக்கு பிறகு இங்க 22, 23, 24 சொல்லிட்டு இங்க வரும்போது 42 பிறவி எடுப்பாங்க. அதுக்கு பிறகு இது கலியுகம்னு சொல்லுவாங்க. அப்போ இங்க 43, 44, 45ன்னு 83, 84 பிறவிகள் வரும். 83 பிறவி வருவாங்க. கோயில் உள்ள தெய்வங்கள் அவங்க எல்லாமே இவ்வளவு பிறவிகள் எடுத்திருக்கிறாங்க, சக்தியின் அடிப்படையில் எடுத்திருப்பாங்க. அப்போ அவங்க சத்தியுகம் திரேதாயுகம் ஆகிய 2 யுகங்கள்ல வாழ்ந்துட்டு பிறவிகள் பல எடுத்து அவங்க இந்த துவாபரயுகம் கலியுகத்துல கடைசியில வரும்போது நம்மளை போலவே மனிதர்களாக மாறி இருப்பாங்க. அப்போ நீங்களும் நானுமா தான் இருப்பாங்க. அப்போ அவங்க இந்த பிரம்மகுமாரிகள் ஒரு ஆன்மீக ஆசிரமம் 160 நாட்டுல இருக்கு. கிட்டத்தட்ட 89, 90 வருடங்கள் இருக்குதுன்னு வைங்களேன். அந்த ஆன்மீக ஆசிரமத்துல இந்த நம்ம சத்தியுகம் திரேதாயுகமாகி நம்ம பாதி சொர்க்கத்தில் வாழ்ந்து நம்ம இப்ப தெய்வமா வழிபடுறோம்ல இந்து மத கோயில் தெய்வங்கள், அவங்க இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துலதான் இப்ப இருக்கிறாங்க. மொத்தம் 33 கோடி பேர் வருவாங்க. அப்போ அவங்கதான் இந்த ஞானத்தை எடுக்கிறாங்க. இதே போல ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அப்போ அந்த பிரம்மகுமாரிகள் இயக்கம் மகா சங்கம் யுகத்துல மொத்தம் 100 வருடம் ஞானம் கிடைக்குது. கடைசி 10 வருஷம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. மொத்தமே 100 வருஷம் தான். அப்போ கடைசி 10 வருஷம் நடக்குதுன்னா அப்போ இந்த கடைசி 10 வருஷத்துக்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னா ரஷ்யா அமெரிக்கா சேர்ந்து இந்த உலகத்தை அழிப்பாங்க. அதுக்கு பிறகு இங்க இந்த 100 வருட மகா சங்கம் யுகத்துல இந்த 100 வருட ஞானம் எடுக்கிறாங்களே, இதே கோயில் உள்ள தெய்வங்கள் தான் இந்த ஞானம் எடுப்பாங்க. மொத்தம் 33 கோடி பேர். ஆனா இப்போ உலகத்தின் மக்கள் தொகை என்னன்னு கேட்டீங்கன்னா 830 கோடி இருக்கு. அப்போ அதுல 800 கோடி பேருக்கு ஞானம் கிடைக்காது. மீது உள்ள 30, 33 கோடி பேருக்கு ஞானம் கிடைக்கும். இதான் விஷயம். அப்போ அதே கோயில் தெய்வங்கள் இப்போ 10 வருஷத்துல உலகாலியம்ல அதுக்கு முன்னாடி இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல அவங்கதான் ஞானம் எடுப்பாங்க. அப்ப அவங்க அந்த ஞானம் எடுத்து மறுபடியும் சத்தியுகம் திரேதாயுகம் வருவாங்க. இது ஒரு ரிப்பீட்டட் சர்க்கிளாக இருக்கும். அப்படி அந்த வகையில தான் நம்ம இந்த ஞானம் நம்ம இப்போ தெரிந்து கொள்ள போறோம். சரி, இப்போ நம்ம விநாயகர் சதுர்த்திலாம் நடக்கு. அப்போ இன்னும் நிறைய தேவி தேவதைகளுக்கு பூஜை புனஸ்காரங்கள் நடக்கல. அதெல்லாம் ஏன் நடக்கு, எதுக்கு நடக்கு, எப்படி நடக்குதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்போ இந்த ஞானம் எடுத்தவங்க யார் யாரால நன்மை அடைந்தாங்களோ அதுதான் குடும்ப தெய்வங்கள்னு சொல்லிட்டு நம்ம கோயில் சிலைகளை வச்சிருக்கோம். அதுவுமே நான் நிறைய வீடியோஸ்ல கொடுத்துருக்கிறேன். என்னுடைய ப்ரீவியஸ் இந்த யூடியூப் சேனலுடைய மற்ற வீடியோக்களை நீங்க சர்ச் பண்ணி பார்த்தாலும் தெரியும். அப்போ நீங்க இந்த பிரம்மகுமாரி இயக்கத்தை நாங்க போகலாமா நீங்க கேட்டீங்கன்னா முற்றிலும் ஃப்ரீ தான், பணம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு 7 நாள் வகுப்பு மாதிரி கற்றுக் கொடுப்பார்கள். ஒவ்வொரு மணி நேரம் ஒரு நாளைக்கு நடக்கும். நீங்க வாரத்துக்கு ஒரு கிளாஸும் அட்டன் பண்ணலாம், இல்லை எவ்ரிடே ஒரு கிளாஸும் நீங்க வச்சு அட்டன் பண்ணிக்கலாம். சரி, நான் டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுக்குறேன். 160 நாட்டுல இருக்கு. பாரதத்திலே 6000 சம்திங்ல சென்டர்கள் இருக்கு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே கேபிட்டல் தலைமையிடமாக கொண்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே 4-5 பிரான்ச்லாம் இருக்கு. ஒவ்வொரு தாலுக்காவிலுமே அது இருக்குது, பஞ்சாயத்துகள்லயுமே இருக்கு. அது ஒரு சென்டர் மாரி, ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் மாரி ஒரு யோகா சென்டர் வச்சிருப்பாங்க. முற்றிலும் ஃப்ரீ தான். இதே போல வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. நீங்க அந்த இயக்கத்துல போய் நீங்க முழு ஞானம் நன்மை அடைந்து கொள்ளணும். நான் டிஸ்கிரிப்ஷன்ல அது லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோ எப்படி இருக்கும் அப்படின்னா, இணையதளத்தில் பிரம்மகுமாரிகள் பிரான்ச் கிளையை கண்டுபிடிப்பது எப்படின்னு சொல்லி ஒரு 10 மினிட் நான் வீடியோ கொடுத்துருக்கிறேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் கொடுக்குறேன். அதை போய் நீங்கள் யூடியூப்ல பார்த்து அதில் நான் எப்படி சர்ச் பண்ணி போகணும் என்ன மாதிரின்னு சொல்லிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் நான் அந்த 10 நிமிஷம் வீடியோ கொடுத்துருப்பேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதான் அந்த வீடியோனுடைய டைட்டில். அப்போ நீங்கள் போய் சீக்கிரம் பிரம்மகுமாரிகள் இயக்கத்துக்கு போகிறது நல்லது. சீக்கிரம் உலகம் அழிய போகுது. 10 வருஷம், இந்த உலகத்தின் கடைசி 10 வருஷம் நடக்கும். சரியா? அப்போ இந்த மகா சங்கம் யுகம் 100 வருஷம் சொல்லுவாங்க. இந்த மகா சங்கம் யுகத்துல நடக்கிற விஷயத்தை தான் அங்க அமர்நீதி நாயனாராக கட்டியிருப்பாங்க. அமர்நீதி நாயனார் மட்டும் கிடையாது, 63 நாயன்மார்களுடைய வரலாறுமே இந்த மகா சங்கம் யுகத்துல தான் வரும். சரியா? அப்போ அந்த அமர்நீதி நாயனார் என்ன அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். அதாவது அவர் தீவிர பக்தி செய்வார். அமர்நீதி நாயன் சிவனுக்கு தீவிர பக்தி செய்வார், கடவுளுக்கு. அப்போ அவர் நிறைய சிவ பக்தர்களுக்கு, நிறைய சிவ தொண்டர்களுக்கு, சிவ அடியவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது, மாலை மரியாதை சாத்துறது, அவங்கள வழிபடுறது, அதுக்கு பிறகு அவங்களுக்கு வேண்டிய பணிவிடைகள் சத்திர சாவடிகளை கட்டி கொடுக்கறது, அமர்நீதி நாயனார் அப்படி செய்யறது போல கதை அமைப்பு வருது நான் சொன்னோம்ல. அப்போ அவங்க நிறைய ஆடைகளை அவங்களுக்கு கொடுக்கறது, ஆடைகளை செய்து கொடுக்கறது, அவர்களை சிவ அடியவர்களை தன்னுடைய குருவாக நினைத்து அமர்நீதி நாயனார் இருந்திருப்பார். அப்போ அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, அப்போ சிவனே அவரை சோதிக்கிறதுக்காக வராரு. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்ப இப்படிலாம் செய்தால்தான் நம்ம இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கணுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. பணம் இருக்கிறத செய்திருவோம்.
பணம் இல்லாதவங்க என்ன செய்வோம்? அப்போ அது மனதால் நம்ம அது மனதிற்கு நம்ம ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா அது நம்ம மனதில் பட்டு நம்ம மனதில் அது அது ஒரு செயலாக கர்மாவாக அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனாலதான் அதான் நமக்கு பாவ புண்ணியங்கள் கணக்கு லிஸ்ட்ல சேரும். அதே மாதிரிதான் இந்த துவாபரயுக கலியுகத்துல என்ன நடக்குதுன்னா தீவிர பக்தி செய்யறாங்க. அப்போ தீவிர பக்தி செய்யறதுன்னா அப்ப இறைவனுக்கு கீழ்ப்படுகிறது, இறைவனுக்கு அகங்காரம், இறைவனுக்கு சமமாக நம்ம இல்லைங்கிற அந்த ஒரு நிலை இருக்கிறது. இறைவனுடைய மற்ற மனிதர்களை எல்லாருமே நல்ல விதமாக பார்க்கும் எண்ணத்தை தான் சொல்றாங்க. எல்லாரை பற்றி உயர்வான எண்ணங்கள் இருக்கணுங்கிறது தான் சிவ தொண்டன்கிறாங்க. அதுக்காக நீங்க கோயில் குளங்களை போய் சாமி கும்பிட்றதே இறைவன் நீங்க இந்த மாதிரி நான் பக்தி செய்துட்டேன், இந்த மாதிரி நான் சாமி கும்பிட்டுட்டேன், இந்த மாதிரி நான் காணிக்கைகள் பண்ணிட்டேன், நான் இந்த மாதிரி விஷயங்கள் செய்துட்டேன்னு சொல்லிட்டு நீங்க இறைவன் முன்னாடி நீங்க உங்களை ஒரு உயர்வான மனிதனாக வைத்து கொண்டாலும் இறைவனுக்கு உங்களை பிடிக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? சத்தியமாக கிடையாது. அந்த மனதின் இருதயத்தை பார்க்கிறவர் தான் இறைவன் கர்த்தர். கடவுள் உங்களுடைய இருதயத்தை தான் பார்ப்பாரு. எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம், எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிற எண்ணம் இருந்தாலே போதும். நீங்க அவரை தேடி கோயில் குளங்களுக்கு போக வேண்டாம். அவரே உங்களை தேடி இதே போல வீடியோக்களே வந்து பதில் கொடுத்துருவாரு. அதை தான் அங்கே எடுத்துட்டு வராங்க. அப்போ அந்த துவாபரயுக கலியுகத்துல நம்ம பக்தியில அதான் நம்ம இப்ப இருக்கிற கலியுகம். இந்த டைம்ல நீங்க செய்றீங்க, உங்க எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற உங்களால பண்ண முடியாட்டாலும் உபகாரம் இல்லாட்டாலும் ஒவ்வொரு எல்லாமே ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ரூமிலே அடங்கி கிடந்தாலும் கூட போகும். உங்களுக்கு கிடைக்கணும்னு இருக்கிறது நீங்க எப்பேற்பட்ட அரண்மனை வீட்டுக்குள்ள உங்களை ஒரு இரும்பு அறைக்குள்ள பூட்டி வைத்தாலும் இறைவனுடைய டச் உங்களுக்கு கிடைச்சுதான் விஷயம். அப்ப இறைவனுடைய தொண்டர்களுக்கு, இறைவனுடைய அடியவர்களுக்கு, அப்ப எல்லாருக்கும் அன்னதானம் கொடுக்கறது, எல்லாருக்கும் நல்லா இருக்குங்கிற எண்ணம் கொண்டு அந்த உயர்ந்த பக்தி எண்ணத்திற்கு தான் சொல்றாரு இறைவன். அப்போ இந்த துவாபரயுக கலியுகத்துல அந்த உயர்வான எண்ணம் நீங்க வைத்து இருக்கிறீங்களா? அவங்களுடைய இருதயம் நல்ல விதமான ஒரு நல்ல அன்பு கொண்டம், எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கா? அந்த டைம்ல தான் இறைவன் உங்களை சோதிக்கிறதாக அந்த அமர்நிதி நாயனாருடைய வரலாறு கதைகள் வரும். அப்போ அவர் அமர்நிதி நாயனாரை தேடி இறைவனே போறாரு. அவர் இறைவனை தேடி போகல, அவரு செய்ய வேண்டிய அவருடைய கர்மத்தை, அவருடைய பாவ புண்ணியங்களை அவர் நல்ல விதமாக தக்க வைத்துக் கொண்டார். நிறைந்த புண்ணியங்களை செய்துட்டு இருந்தார். அப்போ நம்மளும் இந்த டைம்ல நல்ல புண்ணியங்கள் செய்யணும்னா சொல்லியாச்சு, தான தர்மம் பண்ண வேண்டாம், இறைவன் அதை எதிர்பார்க்கவில்லை. அப்போ அதை தான் அந்த கதைகள் அழகா எடுத்துட்டு வராங்க. அப்போ இறைவனே தேடி வராரு உங்களுடைய பக்தியை சோதிக்கிறதுக்காக. அந்த டைம்ல இறைவன் 2 கோமணம் கொடுக்குறாரு. அது ஒரு கோமணம் அவர் கொடுத்துட்டு குளிக்க போயிருவாரு, இன்னொரு கோமணத்தை பத்திரமா வச்சுக்கன்னு சொல்ற மாதிரி இருக்கும். அப்போ இதுல கோமணத்தைனா அப்போ இறைவன் அவருடைய சக்திக்கு சமமாக கோமணத்தை வச்சிருந்தார். ரொம்ப சீப்பாக கோமணத்தை சொல்லியிருப்பாங்க, அது கதைகள் அமைப்புக்காக சொல்லியிருப்பாங்க. அப்போ இறைவன் உங்களுக்கு இந்த துவாபரயுக கலியுகத்துல நீங்க அடைந்த இந்த துன்பத்துக்கு இந்த மகா சங்கம் யுகத்துல இறைவன் என்ன பண்றான்னு உங்களுக்கு ஞானம், அவருக்கு சமமான ஞானத்தை அவர் கொடுக்கிறாரு. அதுதான் அங்க கோமணமாக காட்டப்பட்டிருக்கும். அப்ப அந்த கோமணத்தை வந்து இறைவன் வந்து இந்த மகா சங்கம் யுகத்துல அந்த சிவ ஞானத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கிறாரு. அப்ப அந்த ஞானத்தை நீங்க அப்போ அதுதான் அமர்நிதி நாயனார் தொலைச்சிருவாரு. அப்ப அவர் வந்து கேட்பாரு, என்னுடைய ஞானத்தை எங்கப்பா, என்னுடைய கோமணத்தை எங்கம்மான்னு கேட்கும்போது நான் அங்கதான் வச்சிருந்தேன், அது தொலைச்சிடுச்சு, நீ அப்ப அதுக்கு ஈடாக நீ கொடுக்கணும். ஏன்னா அங்க ஞானம்னு வரும்போது நீங்க அதுக்கு ஈடாக எதையாவது ஒண்ணு சமர்ப்பணம் பண்ணணும். இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல என்ன பண்றாங்கன்னா தன்னை அர்ப்பணம் பண்றாங்க. அப்ப நீங்க இப்ப பக்தியில நிறைய நான் சொல்லியாச்சு, பக்தியில அது பண்றாங்க இது பண்றாங்க, அது இறைவனுக்கு பிடிக்காது. நீங்க இறைவன் வரும்போது நீங்க என்ன பண்றீங்க, அதான் அந்த கதையினுடைய சாரம். அப்போ என்னுடைய கோமணத்துக்கு ஈடாக நீ ஏதாவது கூட நீ தொலைச்சிட்ட அப்படி சொல்லும்போது பொன் பொருளை வைக்கிறாங்க. அதான் சொல்லிட்டேன், பக்தியில என்ன பண்றாங்க, தான தர்மம் பண்றாங்க, பொன் பொருளை கொண்டு வைக்கிறாங்க. இப்ப பாருங்க விநாயகர் சதுர்த்திக்கு 10 நாள் திருவிழா நடக்குது. எவ்வளவு பணக்காரம்ல என்ன கூட்டமா இருந்துகிட்டு இருக்கு. அப்போ சில வழிபாடுகள் பூஜை புனஸ்காரங்கள் 10 நாள் திருவிழா நடக்குது. அதை தான் அமர்நிதி நாயனார் அந்த கோமணத்துக்கு ஈடாக பொன் பொருளை வைப்பாரு. இன்னும் அவர்கிட்ட இருக்கிற அந்த அவர் கோமணம் செய்யக்கூடிய தொழில் மாரி அப்போ எல்லாருக்கும் பணிவிடைகள் செய்யறது போல பண்ணினவர். அப்போ அந்த கோமணத்தை வைக்கிறாரு, பொன் பொருளை வைக்கிறாரு, ரத்தனங்களை வைக்கிறாரு. அவர்கிட்ட இருக்க சொத்து பத்து பத்திரம் கத்திரம் எல்லாத்தையும் வீடு எல்லாத்தையும் அடமானம் வச்ச பிறகும் அந்த கோமணத்துக்கு ஈடே இல்லை. அப்போ இந்த மகா சங்கம யுகத்தில் இறைவன் உங்ககிட்ட கொடுக்கறது கோமணம் கொடுக்கிறாரு, ஆன்மீக ஞானம் கொடுக்கிறாரு. அப்போ அதுக்கு சமமாக நீங்க எதை கொடுத்தா அந்த ஞானம் உங்களுக்கு நிறைவு பெறும். அதுதான் அமர்நிதி நாயனாருடைய வரலாறு. அப்போ ஃபைனல் லைஸ் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரு அந்த தராசுல அந்த ஜஸ்டிஸ்ல ஏறி உட்கார்ந்து இருக்கிறாரு. அவருடைய மனைவியை அந்த ஜஸ்டிஸ்ல ஏறி உட்கார வைக்கிறாரு. அவருடைய குழந்தையும் தூக்கி அந்த தராசுல வைக்கிறாரு, லெவல் ஆகும். அப்போ தன்னை அர்ப்பணம் பண்ணணும், தன் குடும்ப சகிதங்களை அர்ப்பணம் பண்ணணும். அதுதான் அந்த ஞானத்தின் சிறப்புன்னு எடுத்துட்டு வராங்க. அதுதான் சிவார்ப்பணம்னு சொல்றது. அப்ப இந்த மகா சங்கம் யுகத்துல இறைவன் வரும்போது பூஜை பக்திகளை அவர் எதிர்பார்க்கல, பொன் பொருள் அவர் எதிர்பார்க்கல. ஐயாவளின்னு ஒரு வழி இருக்கு, அதுல பாருங்க
ஏதோ பாட்டு ஒன்று உண்டு, பச்சரிசி பொங்கச்சோறு படையலோட தான் நித்தமும் ஆடு கோழி அவர் கேட்கல ஐயா, கேட்டதெல்லாம் அன்பு உள்ளம் தானா. அப்போ நீங்க பொங்கல் வைங்க, பச்சரிசி வைங்க, ஆடு கோழி பணம் பேர், அவர் எதையுமே அவர் இறைவன் பார்வையில் எதையும் எதிர்பார்க்க மாட்டார். நீங்க எல்லார் மேலேயும் அன்போட இருக்கிறது, அவருக்கு தன்னை அர்ப்பணம் பண்றதுதான். எல்லா மதங்களும் அதை தான் சொல்லும். பைபிள் படித்தாலும் இறைவனுக்கு சிலுவையில் அர்ப்பணத்தை தான் சொல்லுவாங்க. அது நம்ம பைபிள் குரான் சார்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசும்போது நீங்க தெரிந்து கொள்ளலாம். அப்படி அமர்நிதி நாயனார் திராசுல அந்த கோமணத்துக்கு சமமாக தன்னையும் தன் குடும்ப சகிதத்தையும் அர்ப்பணம் பண்ணுவாரு. அப்போ அர்ப்பணம்னா அப்படி ஒரு நபர் இருந்தாரா, நீங்க எங்கேயோ ஏதோ தேசத்துல தேடினீங்கன்னா அங்க போனா அதற்கு விடை கிடைக்காது. பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல தான் அதுக்கான ஆன்சர் ஒளிஞ்சிருக்குது. அப்போ இப்படி இந்த மகா சங்கம் யுகத்துல, அப்போ இந்த துவாபரிக கலியுகத்துல கடும் பக்தி செய்து வரக்கூடிய யாருக்குமே இந்த ஞானம் கிடைக்கல. ஏன்னா 5000 வருடம் சர்க்கிள் தான். சத்தியுகம் திரேதாயுகத்துல வந்த தெய்வங்கள் தான் துவாபரிக கலியுகத்துல வந்து ஞானம் அடைகிறாங்க. ஆனா உங்களுடைய தீவிர பக்தி பார்த்து தான் இறைவன் என்ன பண்றாரு, இந்த ஞானத்தையே உங்களுக்கு ஒப்படைக்கிறாரு. அப்ப பார்க்கும்போது சிவன் மறைந்து போயிடுவாரு, அவருக்குமே சொர்க்கம் கிடைக்கும் அமர்நிதி நாயனாருக்கு. அப்போ அந்த திராசுல ஏறி உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு பக்தியா கிடையாது, அதுல ஞானம் ஒளிஞ்சிருக்கு. சிவார்ப்பணம் நம்மள பண்ணணும். அப்போ நம்ம இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துக்கு போய் அங்க அவர் ஆத்ம பயிற்சி பண்ண சொல்லுவார், தவ பயிற்சி பண்ண சொல்லுவார், இறைவனை நினைக்க சொல்லுவாரு. இறைவன் நினைவிலே இருக்கிறது தானே இறைவனுக்கு அர்ப்பணம், இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்றது அதுதானங்க. நீங்க பக்திகள் செஞ்சுட்டு உங்க குடும்பத்தோட இருந்துகிட்டு இருக்கிறீங்க, நீங்க காம கோப பற்று அகங்கார பேராசையில நிறைஞ்சிருக்கிறீங்கன்னா அது பக்தியா? நாம தான் எல்லாரும் இருக்கிற மாதிரிலாம் இருந்துகிட்டு இருக்கிறோம், அது ரியல் பக்தி ஆகுமா? நீங்க அமர்நிதி நாயனாருடைய ரியல் ஞான அறிவுரைகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் போய் நீங்க உங்களே அர்ப்பணம் பண்ற. இறைவன் உங்களை பிடிச்சி இழுத்தரலாம் மாட்டாரு, உங்க உடம்புல பாதி பிச்சிட மாட்டாரு. அவரு பண்றது நீங்க இறைவனுக்கு இங்க இருக்கிற நியமங்களை ஃபாலோ பண்ணினா உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்க உங்களை நீங்க அர்ப்பணம் பண்ணீங்கன்னா நீங்க நல்லா இருக்க போறீங்கன்னு அர்த்தம். அப்போ அர்ப்பணம்னா என்னங்கிற நீங்க பிரம்மகுமாரி இயக்கத்துக்கு ஞானத்துக்கு வந்தீங்கன்னா நீங்க தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவில் நம்ம அமர்நிதி நாயனார் பற்றிய ரகசியத்தை நம்ம சொல்லியாச்சு. சின்ன பாயிண்ட் தான், அதை ஒரு விஸ்தாரமாக கொடுத்துருப்பாங்க. சாரத்துல வரும்போது சின்ன பாயிண்ட் தான் அதுல வரும். இப்போ தன்னை அர்ப்பணம் பண்றது, அதாவது பிரம்மகுமாரிகள் தான் அர்ப்பணம் பண்றாங்க. தன்னை அர்ப்பணம் பண்ணாதான் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். சத்தியம் திரேதாயுகம் வேணும் தானே, அமர்நிதி நாயனாருக்கு கிடைச்சி தானே. அப்ப நீங்க என்ன பண்ணணும், பிரம்மகுமாரி இயக்கத்துக்கு போகணும். நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். நீங்க பிரம்மகுமாரிகளுடைய பிரான்ச்சு கிளைய போய் பார்த்து நீங்க உடனே ஓடிப்போங்க. 10 வருஷத்துல உலகம் அழிய போகுது. நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம அடுத்த நாயன்மார் பற்றிய ரகசியங்களை பார்ப்போம். ஓம் சாந்தி.